துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் இதுவரைக்கும் யாரையுமே காயப்படுத்த விரும்பாத ஒரு மனிதராகத்தான் அனைவரின் வாழ்க்கையிலுமே நடந்து கொண்டீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நீங்கள் இயல்பாகவே எப்பொழுதுமே நிம்மதியை மட்டுமே தேடுவீங்க. எல்லாருடைய மனதிலும் நமக்குன்னு ஒரு பேரானது இருக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதாவது எங்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதல் நபராக நீங்கள் தான் இருப்பீர்கள். உங்களுடைய எதிரிகளாக இருந்தால் கூட அவர்களும் ஒற்றுமையாக வாழ்வில் வாழ வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்கள் போகக்கூடாது. அப்படி என்று எண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களிடம் யாராவது சண்டைக்கு வந்தால் கூட போனால் போகிறது என்று உங்களுடைய சுயமரியாதையை சற்று தளர்த்தி கொண்டு அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக மௌனமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்கள் மீது தவறு இல்லாத நேரத்திலும் நம்ம திருப்பி பேசினா அவங்களுடைய சுயமரியாதையானது போய்விடும். அவர்களுக்கே ஒரு நாள் உண்மை தெரிய வரும். அப்பொழுது என்னை வந்து அவர்கள் பேசட்டும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் பேசிய பேச்சுக்கள், வார்த்தைகள் அனைத்தையுமே நீங்கள் வாங்கி கொண்டு மற்ற நபர்களுக்கு முன்பாக உங்களுடைய சுயமரியாதையை இழந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களின் இந்த மென்மையான போக்கை உங்களின் பலவீனமாக கருதியது. நீங்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்த அதே வேளையில் இந்த உலகம் உங்களை மிக எளிதாகவே காயப்படுத்தியும் விட்டது. உங்களுடைய கண்கள் முன்னாலேயே உங்களுக்கு துரோகங்கள் செய்த நபர்கள் உங்களுடைய கண்கள் முன்னாலேயே இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாமலும் அவர்களும் உங்களுக்கு நெருங்கிய நபர்களாகவும் இருப்பதால் அவர்களை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாகி கொண்டேதான் இருக்கும். உங்களை தவறாகவும் பேசியிருப்பாங்க. மற்றவங்களுடைய மனதை வாட விடாமல் பாதுகாத்த உங்களுடைய இதயம் இன்று பலராலும் எரியப்பட்ட அம்புகளால் காயப்பட்டு கிடப்பதுதான் மிக கொடூரமான ஒரு யதார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு யதார்த்தம் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த யதார்த்தமான உண்மை உங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாகத்தான் இருக்கும். மற்ற நபர்கள் யாருக்குமே அதனை பற்றி தெரியாது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா எப்பொழுதுமே சமநிலை இல்லாமல் போனது? தராசை குறியீடாக கொண்ட உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில சமநிலை இல்லை என்பது ஒரு பெரிய சாபக்கேடு போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்வதை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறபடி நடந்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு உங்கள் மீது ஒரு தவறான மனப்பான்மையை வைத்துக்கொண்டு உங்களிடம் யாருமே கேட்காமலும் பேசாமலும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. இதற்கு காரணம், நீங்கள் எப்போதுமே மற்றவங்களின் உணர்ச்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடையை உங்களுடைய சொந்த உணர்வுகளுக்கோ அல்லது தேவைகளுக்கோ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்பட்டு விடும். உணர்வுகளுக்கு நீங்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன வேண்டும், அவங்களுடைய அன்பை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்களுக்குன்னு ஏதாவது வழிகள் இல்லை என்றால் மனதிற்குள் ஏதேனும் கவலைகள் இருக்கிறதா, அனைத்தையுமே நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே நீங்கள் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் மற்றவர்கள் நம்முடைய காரியங்கள் முடிந்தால் போதும், இவன் எக்கேடு கெட்டுனாலும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அனைவருமே நினைப்பாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனாலேயே உங்களுடைய தேவைகளுக்கு மதிப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. உத்தியோகத்துல அதிக கவனம் செலுத்தினால் குடும்பத்துல சண்டைகள் வரும். குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கினால் உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார மற்றும் தொழில்களானது பாதிக்கப்படும். இதுவும் உங்களுக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். எல்லாவற்றையும் சமமாக தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற உங்களின் அசாத்தியமான முயற்சியில் தராசின் முள் எப்போதும் நடுநிலையாக இருக்க முடியாமல் தவிப்பது போல உங்களின் மனமும் வாழ்க்கையும் எப்போதும் ஒரு நிலையற்ற தவிப்பிலேயே இருந்து கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய மனது ஒரே ஒரு நிலையையோ ஒரே ஒரு விஷயத்தையோ மட்டும் நினைத்து கொண்டில்லாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலையிடுவது, அதனால உங்களுக்குள்ள நீங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத சில விஷயங்களையும் தேவையில்லாத சில அறிகுறிகளும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் உங்களுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூறியது உண்மையா பொய்யா, ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய் கூறினாலோ உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பது நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களை, உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நிலைத்தன்மையை கொடுக்க போகிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, உங்களுடைய அதிபதி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிலைத்தன்மையை கொடுத்து வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போக போகிறார். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் எப்பொழுதுமே போக காரகன்.
மற்றும் செல்வத்தின் அதிபதியாகவும் அவர் எப்பொழுதுமே கருதப்படுவார். அவர் இவ்வளவு காலம் பலவீனமான வீடுகளின் சஞ்சாரத்தாலும் ராகு கேதுக்களின் தாக்கத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிலையற்ற ஒரு தன்மையை கொடுத்திருந்தார். அதிலும் பணம் ரீதியான சில பிரச்சனைகளும் பணம் ரீதியாக சில செலவுகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருந்தார். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது. அது ஓடினாலேயே உங்களால எதையுமே முழுசா உங்களால எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாமலும் எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமலும் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் உங்களுக்கு மாபெரும் நிலைத்தன்மையை வாரி வழங்கப் போகிறார். அடிக்கடி மாறக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள், வேலையில் நீடித்த பயம், உறவுகளுக்குள் இருந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த தடுமாற்றங்கள் எல்லாமே முற்றிலும் ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவா ஆரம்பிப்பீங்க. அனைவருமே மதிக்கக்கூடிய இடத்திற்கும் நீங்க நிச்சயமா போய் விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு கிடைக்கவா ஆரம்பிக்கும். நிலநடுக்கமே வந்தாலும் அசையாத ஒரு மாபெரும் கோபுரத்தை போல உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். அந்த கோபுரம் எப்பொழுதுமே இதுவரைக்கும் சரிந்து கொண்டிருக்கும். இனிமே எப்போதும் அந்த ஒரு கோபுரமானது சரியாது, எப்போதுமே பிரகாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய அதிபதியின் பேராற்றலால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதார முடிவும் உங்களின் அடுத்த 20 வருட கால எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அஸ்திவாரமாக அமையப் போகிறது என்பதை உங்களுடைய நாட்களும் வருடங்களும் போக போக நீங்கள் புரிந்து கொள்வீங்க. முக்கியமாக இந்த ஒரு நாளுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு பேர் அதிர்ச்சியையும் பேர் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் நன்மைகளை செய்திருந்தாலும் உங்களின் உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் நீங்க முடங்கி கிடந்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு வலியை கொடுத்திருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு துல்லியமான கண்கூடான முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய தொடங்கும். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். மாற்றி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் சேர்த்து வைக்கவா ஆரம்பிக்கும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய உயரிய பதவிகளும் அசாத்தியமான சம்பள உயர்வும் உங்களை தேடி வந்துவிடும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளை விட நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா எடுத்து செல்லவும் படும். உங்களை எப்போதுமே செகண்ட் சாய்ஸாக வைத்திருந்த மனிதர்கள் இனிமே தங்களின் முதல் தேவைகளாக உங்களை நாடி வருவாங்க. உங்களை நாடி வந்து வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்ற அனைத்தையும் உங்களை கேட்டு முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதர்களாக நீங்கள் மாறி உருவெடுப்பீங்க. முட்டுக்கட்டைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு உங்களின் வளர்ச்சி பாதையானது நேர்கோட்டில் அதிவேகமாக பயணிக்கவா ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமானது உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்கும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு விசித்திரமான மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நன்றி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு கிடைக்கவா ஆரம்பிக்கும். நிலநடுக்கமே வந்தாலும் அசையாத ஒரு மாபெரும் கோபுரத்தை போல உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். அந்த கோபுரம் எப்பொழுதுமே இதுவரைக்கும் சரிந்து கொண்டிருக்கும். இனிமே எப்போதும் அந்த ஒரு கோபுரமானது சரியாது, எப்போதுமே பிரகாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய அதிபதியின் பேராற்றலால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதார முடிவும் உங்களின் அடுத்த 20 வருட கால எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அஸ்திவாரமாக அமையப் போகிறது என்பதை உங்களுடைய நாட்களும் வருடங்களும் போக போக நீங்கள் புரிந்து கொள்வீங்க. முக்கியமாக இந்த ஒரு நாளுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு பேர் அதிர்ச்சியையும் பேர் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் நன்மைகளை செய்திருந்தாலும் உங்களின் உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் நீங்க முடங்கி கிடந்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு வலியை கொடுத்திருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும்
ஒரு துல்லியமான கண்கூடான முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய தொடங்கும். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். மாற்றி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் சேர்த்து வைக்கவா ஆரம்பிக்கும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய உயரிய பதவிகளும் அசாத்தியமான சம்பள உயர்வும் உங்களை தேடி வந்துவிடும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளை விட நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா எடுத்து செல்லவும் படும். உங்களை எப்போதுமே செகண்ட் சாய்ஸாக வைத்திருந்த மனிதர்கள் இனிமே தங்களின் முதல் தேவைகளாக உங்களை நாடி வருவாங்க. உங்களை நாடி வந்து வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்ற அனைத்தையும் உங்களை கேட்டு முடிவெடுப்பாங்க.